அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 கும்பம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் வீடான 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? கும்பராசி உங்கள் ஜென்ம ராசியிலே பாருங்கள், ராகு இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வந்து மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கார். ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கார். இதுதான் இந்த 4 கிரகங்கள், இந்த வருட கிரகங்களுக்கு உண்டான அமைப்பு. இந்த இடத்துல தான் பொசிஷன், இந்த இடத்துல தான் இருக்காங்க இந்த கிரகங்கள். சரிங்களா? ஏன்னா வருட கிரகங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். என்ன காரணம்னா, ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஒன்றா தொடர்ந்து ஒரு வருஷமாக இல்லை 2 வருஷமாக தொடர்ந்து நல்லது நடக்கும், இல்லை 1 வருஷம் 2 வருஷமாக தொடர்ந்து கெட்டது நடக்கும். அதனால தான் அதுக்கு அதிகப்படியான இம்பேக்ட் கொடுத்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா மாத கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். அது பெருசாக இம்பேக்ட் கொடுக்காது. 1 மாதம் நல்லாயிருக்கும், 2ஆவது மாதம் நெகட்டிவாக இருக்கும், இல்லை 3ஆவது மாதம் நெகட்டிவாக இருக்கும், 4ஆவது மாதம் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வருட கிரகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருடம் வரைக்கும், இல்லை 1 வருஷமோ 1.5 வருஷமோ 2 வருஷமோ தொடர்ந்து ஒன்றா பாசிட்டிவாக இருக்கும், இல்லை நெகட்டிவ் நடக்கும். சனி வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி போகிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். குரு வந்து 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுக்கு எது 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. அப்போ இந்த கிரகங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, பலமாக இருக்கா, பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா பார்க்குறோம். அதனால தான் அந்த வருட கிரகங்களுக்கு நம்ம அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அது தமிழ் புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, வருட கிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். இப்போ வந்து பாருங்கள், உங்கள் ராசியிலே ராகு இருக்கார். சரிங்களா? 2ஆம் இடத்துல சனி இருக்கார். குரு வந்து 5ல் இருக்கார். கேது வந்து 7ல் இருக்கார். இந்த வருஷம் குரு பயிற்சி நடந்துடும். உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது. குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிரும். சனி பயிற்சி இந்த வருஷம் கிடையாதுங்க. 2027 நடுப்பகுதியில் தான் சனி பயிற்சி. ராகு கேது பயிற்சி வந்து டிசம்பர் மாதம், இந்த வருடம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். அதாவது உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு வந்து ஜென்ம ராசியில் இருக்க ராகு வந்து 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ ஃபஸ்ட்டு குரு பயிற்சி நடக்கும். தமிழ் புத்தாண்டு வந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாள்லேயே, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 45 நாள்லேயே உங்களுக்கு குரு பயிற்சி ஆரம்பிச்சிடும். அந்த குரு வந்து எங்கே இருப்பார்? 5ல் இருக்க குரு 6ஆம் இடத்துக்கு வருவார். பொதுவாகவே 6ஆம் இடத்துக்கு குரு வந்தால் ஒரு யோகம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மறைஞ்ச குரு 6ல் போய் மறைஞ்சிருவார். இது வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் குரு மறைகிறார். உச்சம் பெறக்கூடிய குரு இது. ஆக்சுவலாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த அமைப்பு வரும். எல்லா வருஷத்துக்கும் வந்துடாது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு கடகராசிக்கு வருவார். ஏன்னா கடகத்தில் குரு உச்சமடைவார். ரொம்ப ஒளி பொருந்திய நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒளி பொருந்திய நிலையில் தான் குரு அங்கே இருப்பார். அப்போ 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, ஒரு சில பேர்த்துக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாருங்க. ஏன்னா 6ல் இருக்க குரு கண்டிப்பாக வந்து, ஏன்னா 6ஆம் இடம் வந்து குரு வந்து இருக்கிற இடத்தையும் பார்க்குற இடத்தையும் குரு வந்து வளர்த்தி விடுவார். ஏன்னா ஒரு சுபகிரகம். அப்போ 6ஆம் இடத்துல குரு இருந்தால் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு கொடுக்க தான் செய்யும். அதே மாதிரி 6ஆம் இடங்கிறது ஒரு நல்ல வேலை குறிக்கிற இடமும் இந்த 6ஆம் இடம் தான். அப்போ வேலையும் வளர்த்தி விட போகிறாருன்னு அர்த்தம். அப்போ குரு 6ஆம் இடத்துல இருந்து என்ன பண்ணுவார்? வேலையே இல்லாமல் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும். வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலையில் பதவி உயர்வு கிடைக்கிறது, வேலையில் இடமாற்றம் கிடைக்கிறது. ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க, இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இந்த டைமில். ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கீங்க, சரி இந்த வேலையை விட்டு இன்னொரு இடத்துக்கு நல்ல வேலைக்கு போகலான்னு எதிர்பார்த்துருப்பீங்க, வேறு இடத்துக்கு போவீங்க, நல்ல வேலையை உங்களுக்கு கிடச்சிரும். இல்லை இருக்கிற வேலையில் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிடும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது. இதெல்லாமே இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் பயன்படுத்திங்க. ஒரு அருமையான நேரம் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எதிர்ப்புகள், போட்டி பொறாமை இதெல்லாம் கொடுக்குங்க. ஏன்னா குரு 6ல் மறைஞ்சாலே எப்படி உங்களுக்கு சின்ன சின்ன வியாதி கொடுக்குறாரோ, எதிர்ப்புகள் கொடுக்குறாரோ, அதே மாதிரி நல்ல வேலையும் உங்களுக்கு கொடுத்துருவார். கவலைப்படாதீங்க. கடன் கிடைக்குங்க இந்த டைமில் உங்களுக்கு. ஏன்னா 6ல் குரு வந்துட்டாலே கடன் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பேங்க்கில் லோன் கேட்டிருப்பீங்க, அப்ரூவ் ஆகிருக்காது, கேட்ட இடத்துல கடன் கிடச்சிருக்காது, தெரிஞ்ச இடத்துல கடன் கிடச்சிருக்காது, கொஞ்சம் அசிங்கமான அப்படி இப்படின்னெல்லாம் இருந்திருக்கும். இந்த டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து தானாக முன் வந்து கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். தாராளமாக உங்களுக்கு கடன் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ கேட்ட இடத்துலலாம் உங்களுக்கு கடன் கிடச்சிரும். அதுக்கு ரொம்ப அதிகமாக வாங்கிடாதீங்க. தகுதிக்கு மீறி கடன் வாங்கினீங்கன்னா பெருசாக போய் லாக் ஆகிடுவீங்க. அதனால் அளவாக எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கி உங்களோட ப்ராப்ளம் நீங்கள் தாராளமாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ 6ஆம் இடத்துல இருக்க குரு வளர்ச்சிக்கான குருவாக இருக்கும். நல்ல வளர்ச்சிக்கான கடன் வாங்கக்கூடிய அந்த குரு பயிற்சியாக தான் இந்த 6ல் இருக்க குரு ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மாற்றமே கிடையாது. 6ல் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும், சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் அது கண்ட்ரோல் வச்சுருப்பார் குரு. சரிங்களா? ஆனால் வேலை விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனையே வராது. சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். 6ல் இருக்க குரு எங்கே பார்ப்பாருன்னா, உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை பார்த்துருவார்.
உங்களுக்கு விருச்சிக ராசியை பார்த்துருவார். அப்போ தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. கடன் வாங்கி தொழில் பண்ணணுன்னு ஐடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். ஏன்னா 10ஆம் இடத்த குரு பார்த்துட்டாலே 6ல் இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா கடனை கொடுப்பாரு. 10ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா தொழிலை வளர்த்தி விடுவார். அப்போ கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு சிறப்பாகவே நடந்துடும். தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் போகுங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் டல்லாக போயிட்டு இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா போகும். அதில் மாற்றமே கிடையாது. மந்தமாக போயிட்டுருக்கு, டல்லாக போயிட்டுருக்கு, முன்னேற்றம் இல்லை, பணம் இல்லை, வருமானம் இல்லை, வியாபாரமே ஆக மாட்டேங்குது, பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்குது, ரன் ஆக மாட்டேங்குது, தோல்வி மட்டும் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க கும்பராசிக்காரங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கிறது உங்களால் கண்கூட பார்க்க முடியும். அதில் சந்தேகமே கிடையாது. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு வந்து 12ஆம் இடத்தையும் பார்த்துறார், அயன சயன போகஸ்தானத்தையும் பார்த்துறார். அப்போ தூக்கம் நல்லா வருங்க. கடந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷமெல்லாம் சரியாக தூக்கம் இருந்திருக்காது. 7.5 சனி உங்களை போட்டு அழுத்திட்டு இருந்திருக்கும். இந்த வருஷம் நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்க சனியும் குரு பார்க்குறாருங்க. அப்போ வாக்குஸ்தானத்தில் வந்து குரு பார்க்குறது 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தையே பார்க்கறனால பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? எப்போ இருந்தாலும் பணம் வரும் உங்களுக்கு. பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம் தான் இந்த நேரம் உங்களுக்கு. சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்குன்னா அந்த ஹெல்த் பிரச்சனை, பெரிய ஹெல்த் பிரச்சனைலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஒரு சில பேருக்கு புதுசாக சின்ன சின்ன பிரச்சனை வருமே தவிர, ஹெல்த் பிரச்சனை வருமே தவிர, இது பெரிய அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொண்டு போய் லாக் ஆகாது. ஏன்னா ராசிநாதன் குரு பார்க்கறனால கண்டிப்பாக அந்த ஹெல்த் பிரச்சனைலேருந்து ஓரளவு கொஞ்சம் ரெடியாக இது பண்ணும். முழுசாக அதுலேருந்து வெளிவர முடியலன்னா கூட அந்த ஹெல்த்திலிருந்து அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். பயப்படவே வேண்டாம். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், ராகு வந்து 12க்கு வந்துடுவார். அதாவது ஜென்மத்தில் இருக்கிற ராகு 12க்கு வந்துடுவார். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தான். ஏன்னா தலை மேலே இருக்கிற ராகு உங்களை போட்டு அழுத்திட்டு இருந்துற மாதிரி இருந்திருக்கும். அப்படி பிரம்மாண்டமாக திங்க் பண்ணியிருப்பீங்க. ஆசை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பேராசை அதிகமாக இருந்திருக்கும். இது எல்லாமே இருந்திருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமாக யோசிச்சிருப்பீங்க. கட்டுக்கடங்காத கற்பனையெல்லாம் ஓடிட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே கம்மியாகி ஒரு தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும். 12ல் ராகு வரனால அது வெளிநாட்டு பிரயாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல வரக்கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள யோகம்னு சொல்லுவாங்க. இது கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது, அதில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது, அப்புறம் மறுபடியும் கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்காக, வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசையில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைம் பணம் வரக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக இந்த நேரம் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் அமையும் உங்களுக்கு. சரிங்களா? ராகுகேது பெருசு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். அது பெருசாக உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. ஹெல்த்தில் மட்டும் சிறு சிறு பாதிப்பு வரும், பெருசாலாம் பாதிப்பு வராது. பெரிய பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை இருந்தவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும். பயப்பட வேண்டாம். சரிங்களா? மற்றபடி வேலை தொழிலெல்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. அது அப்படியே ஸ்மூத்தாக ரன் ஆயிரும். உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா, நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருந்துச்சுன்னா தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன வயசுன்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் 3 நட்சத்திரத்துக்குள்ள தான் இருப்பீங்க. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள தான் இருப்பீங்க. என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க, அந்த கிரகம் ஜாதகத்தில் நல்லா இருக்கா, கெட்டு போயிட்டாரா, அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, அதை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அதை பார்த்தா தாங்க சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அந்த தசாநாதன் புத்திநாதன் தான் ஒருத்தனை ஆட்டி படைக்கும். அதுபடி தான் லைஃப் போகும். சரிங்களா? தசாபுத்தி மீறி எதுவுமே கிடையாது. அதனால் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோச்சார பலன் உங்களுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டாக இருந்தாலும் பிறப்பு ஜாதகம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் 100% அந்த ரிசல்ட்டை, நல்ல விஷயத்தை, நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதனால் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.